வெல்கம் கிங்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெட்ஸ் டோரோட பார்ட் 3 கேம் பிளேக்குள்ளே போகலாமா? ஓகே கைஸ், எப்படியோ இந்த ஒரு கேமாச்சும் கண்டினியூவாக பார்ட் 2 3ன்னு போயிட்டுருக்கோம். இதை அப்படியே முடிக்கிற வரையும் போவோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.6% கேமை முடிச்சிட்டோம் கைஸ். 100% முடிக்கிற வரையும் இந்த கேமை விட போகிறதில்ல. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். லைக் ஷேர்லாம் போட்டுருங்க. ஓகே வாங்க கைஸ், கேமுக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கே வந்துச்சு. நம்ம வந்து அந்த யூரா விச்சோடைய மேன்ஷனுக்கு நம்ம போகணும். இப்போ வாங்க நம்ம அந்த விச்சை போயிட்டு போட்டு தள்ளுறதுக்காக அப்படி கிளம்பலாம். சீக்கிரம் ஏறாவை. அந்த விச்சோட சாவு என் கையில் தான் கிங்ஸ். போட்டு பழக போகிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு மான்ஸ்டரை போட்டோம். நம்ம அந்த சோல் வேறு அந்த காக்கா பையன் திருட்டிட்டு போயிட்டான் போன பாட்டில். அவனுக்கு இன்னும் 3 சோல் வேணும்னு கேட்டிருந்தான் நம்மள்கிட்ட. ஏய் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? இவன் வேற பார்த்துன்னே நிற்கிறான். இவன் பாவங்க, இவன் ஃப்ரெண்டை இழந்துட்டு சோகமாக நிற்கிறான். சரி வாங்க போவோம். அவனுக்கு இப்போ 3 சோல் வேணும்னு கேட்டிருக்கான். அதனால நம்ம யூரா வச்சு அப்புறம் இன்னும் ஏதோ வேறு 2 சோல் அதை போயிட்டு எடுக்கணும். ஓகே, இந்த சைடு தான். இங்கே தான் கைஸ் போன பாட்டு முடித்தோம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாமா? உள்ளே போனேன் எப்படி இருக்குன்னு வேறு தெரில. போன பாட்டு போனப்போ ஏதோ சாவப்பெட்டியாக கிடந்துச்சுல. ஆமாம் ஆமாம். சரி வாங்க போவோம். ஓகே, அதே இடம் தான். இந்த சைடு காப்போம். இங்கே ஏதோ இருக்க மாதிரிக்கே எதுவும் இல்லையா? சரி ஓகே வாங்க போகலாம். அடா, அங்கே பார்த்தீங்களா சோல் எனர்ஜி. எடுத்துக்கோ. 400 சோல் எனர்ஜி இருக்குது கைஸ். நம்ம அப்கிரேட் அப்புறமா போய் பண்ணிக்கலாம். யார் அவனுங்க மண்டையில் தீ எரியுது? அப்படியே மண்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு நிற்கிறானுங்க. யாருன்னே தெரில. அவங்க எதுவும் பேசவும் பண்ணுறானுங்க, ஒன்றும் பண்ணல. இங்கே ஒரு லிவர் இருக்கே, இங்கே தொடுவோம். ஓகே, என்னாச்சு? இந்த நெருப்பு எரியுது. இங்கே ஒரு கேட் போட்டிருக்கு கைஸ். அங்கே பாருங்கள், மேலே ஒரு லிவர் இருக்கே. அந்த லிவரை போய் இழுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த கேட் திறக்கும். இந்த சைடு ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சிச்சா அந்த சைடும் எரிய வைக்கணும். அப்புறம் கேட் திறக்கும். ஏய் வாங்க சீக்கிரம் போகலாம். யூரா வச்சு வேறு எப்படி இருக்குன்னு தெரியலையே பார்க்க. ஒருவேளை பயங்கரமான ஆளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கைஸ்? நம்மளை போட்டு வந்துருங்கிற போகுது அது. ஓகே, இங்கே இருப்பான் ஒரு ஸ்பைடர் போய் நிற்கிறான். சாவிடா, நாங்கள் ஜம்ப் பண்ணுறான். ஆட்டை காட்டுறான். எப்பா செத்துறான்டா. சீக்கிரம் இந்த வரைக்கும் கரெக்டாக வந்தாச்சு. லிவர் இழுத்துடே. இழுத்து விட்டால் கேட் திறந்துருச்சு. சரி ஓகே வாங்க அப்படின்னா போகலாம். என்னடா அது ஊஞ்சல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போகணுமா? அட லிஃப்டிங் ஐஸ். கீழே எடுத்துகிட்டு போகிறானுங்க நம்மளை. ஏதோ குகைக்குள்ளே தள்ளுறானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? இன்னும் இடம்னே தெரிலையே. ஏதோ குகை மாதிரி போயிட்டுருக்கு. இங்கிட்ட ஏதோ ஒரு வழி போகுது. வெளிச்சமாக இருக்கே. குகையிலேருந்து வெளிச்சத்துக்கு வரோம். ஓகே சீக்கிரம்டா. வெளிச்சத்துக்கு வரோன்னு சொன்னால் இருட்டில் போட்டு விட்டானுங்க. கிங்ஸ் வந்துட்டோம். என்ன இடம் அது? பச்சை பசைன்னு இருக்கே. நல்லா இருக்குது கைஸ் இந்த இடம். இது நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் இங்கேயா அது இருக்கும்? இந்த விச்சுனா சூனிய கிழவி தானே. ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இந்த இடம் நல்லா இல்லை இருக்கே. சரி, இங்கே ஒரு சீடு இருக்குது, எடுத்துக்குவோம். வேறு 2 சைடு தான் வழி இருக்கோம். இங்கிட்டலாம் வழி எதுவும் இல்லை. இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம பாதி கேம் அப்படியே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாத்தையும் சீக்ரெட்டாக தான் கொடுத்து வச்சுருப்பானுங்க இந்த கேமில். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் அப்படியே நீ எங்கள் கேம் பிளே பார்த்து விளாண்டிங்கன்னா எல்லா இடமும் கரெக்டாக நான் காமிச்சிடுறேன். கவலையை விடுங்க சரியா? ஓகே, இது என்ன இது பாட்டாக இருக்குது. அதை உடச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா உடச்சி விடுவோம். இது வேறு கரெக்டாக வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே. சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த சைடு போகணுமா? ஓகே, இங்கே வந்தால் கேட் க்ளோஸாக இருக்கே. இப்போ அந்த கேட்டை எப்படி திறக்கிறது? கேட்டை திறங்கடா. இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்துருக்கீங்க, கேட்டை திறக்க மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்க. இவன் தான் சொல்கிறான் கேட்போம். பர்ன் யுவர் வெப்பன் அண்டு ஜாயா. ஏன் வெப்பனை ஏன்டா கருக்கணும்? டேய் வெப்பனை எரிங்கன்றான், அப்புறம் சந்தோஷமாக இருங்கன்றான். என்ன வளர்றான் புரியலையே. அது ஏதோ ஹிண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹிண்ட்டு ஒன்றும் புரியலை எனக்கு.
அப்போ என்ன பண்ணுறது, சுற்றிட்டு இருக்கேன் நான் அங்கே இங்கேன்னு. இங்கே பார்த்தீங்களா அனிமேஷனு, செடியில் போகும்போது அப்படியே கால் கிட்ட நடந்த மாதிரி. டேய் இந்த படிச்சு தேடுறானா அனிமேஷன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. தேடிட்டு தான் இருக்கேங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் மண்டையில் ஏறல. சரி வாங்க சுற்றுவோம், அப்படியே கிடச்சிச்சின்னா லக்கு தான். இந்த பக்கம் போகலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த கேட் வேறு எப்படி திறக்கிறது, நம்ம தான் எதாவது பண்ணி திறக்கணுமா? இல்லைங்க, எனக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு வேளை அவன் பாருங்கள் அம்பு காமிச்சிட்டு இருக்கான் அந்த பையன், நம்மக்கிட்டேயும் வெப்பன் இருக்குது. நான் நினைக்கிறது தான் சரியா இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே, அம்பு எடுத்தாச்சு. அப்பா இப்படி இல்லை, நான் ஒரு அறிவாளிங்க. கொஞ்ச நேரம் தெரியாதமாக நடித்தேன், அதுக்க ஒரு அறிவாளிங்க. சும்மா கொஞ்ச நேரம் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்காக அப்படி நடித்தேன். எனக்கெல்லாம் எப்பயோ தெரியும் சரியா. அது கைஸ் கரெக்டாக விட்டோம். இந்த சைடு இதுதான், நான் இதை போய் மறந்துட்டேன் பாருங்க கைஸ். இந்த கேம் தான் நான் முடிச்சிட்டேன்னு இதை போய் மறந்துட்டேங்க. இதெல்லாம் போட்டிருக்கலாம். சரி ஓகே, எப்படியோ திறந்தாச்சா ஒரு வழியா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. இதை யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க மோஸ்ட்டாக. நான் உங்களுக்காக காமிக்கிறேன் கிங்ஸ். இந்த சீக்ரெட் வழியில் எப்படிக்கா வந்தீங்கன்னா ஒரு கோகை போகும். கோகையில் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே சோல் எனர்ஜி இருக்கும். சோல் எனர்ஜியை மறக்காமல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மள்ட்ட நிறையவே சோல் எனர்ஜி சேர்ந்துருச்சு. இதோட நம்ம அப்படியே கேமை கண்டினியூ பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இவன் ஏதோ சொல்கிறான் கேட்போம். இந்த சைடு போனால் யூராவிஷோட மேன்ஷன் வருமா? வாங்க செக் பண்ணலாம் போயிட்டு. இந்த சைடு போனால் யூராவிஷோட மேன்ஷன் வரும்னு போட்டிருக்கான். கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இந்த கேட் எதுக்குன்னா ஹால் ஆஃப் டோருக்கு போகிறதுக்கான கேட் அது. அப்படியே டேரெக்டாக இங்கேருந்தே போகலாம்ல, அதுக்கு தான். இங்கிட்ட ஏதோ வழி போதே. இந்த வழி இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது கைஸ். இதுக்கெலாம் லேட்டராக தான் நம்ம வந்து பண்ணணும். அப்போனா அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ஒரு சீடை போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு எதாவது இருக்கா? இந்த பக்கம் எதுவும் இல்லை. அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணிடாமல் போகணும்ல. இங்கே என்ன கட்டை பிடிச்சிக்கிறாங்க, எதாவது இருக்கா கட்டைக்குள்ளே கூட சில நேரம் சீடெலாம் இருக்கும். அதனால் கட்டையை எப்பவுமே உடச்சி பார்த்துருங்க. ஓகே வாங்க போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம். யாரா இவன்? எவனோ இருக்காங்க, யாரா எவனோ இருக்கான், என்ன சொல்கிறான்னு கேட்கும். தம்பி எப்படிங்கிறப்பா, பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபெல்லோவா, என்ன சொல்கிற? அப்புறம் நான் சொல்கிறான், இது வந்து தெரியும் அன்யூஷுவலாக இந்த மாதிரி ஒருத்தனை இந்த இடத்துல பார்க்குறது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்றான். அப்புறம் என்ன சொல்கிறான், நான் நினைக்கிறேன் நீ இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சோலுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்காக வரல அப்படின்றான். நான் நம்புகிறேன்ப்பா, நீ அந்த சோல் நான் இல்லைன்றான். நீ இல்லை தம்பி, பயப்படாத. அப்புறம் என்ன சொல்கிறான், சரி அப்புறம் என் மண்டையில் உள்ள பாட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் பிரிஞ்சு போகலாம் ஒரே வழியில் அப்படின்றான், வேறு வழியில். அப்புறம் நீ என் மண்டையில் உள்ளதை நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டுக்கிறான். கஷ்டம் ஆல்ஸ் அது என்னை ஜட்ஜ் பண்ணாத, என்னோட ஷேப் ஆஃப் மை ஹெட்டு, என் மண்டையை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாத தம்பி என்ன சொன்னான். அப்புறம் என் மண்டைக்குள்ளே உள்ள சூப் வச்சு என்னை ஜட்ஜ் பண்ண அப்படின்றான். டெலிஷியஸ் சூப்பா, பாட்டேட் சூப்பர் தம்பி. மண்டையில் ஒரு பாட்டு வச்சுட்டு இவ்வளோ இது பசிட்டுக்கிறான் அவன். என்னது என்னமோ சொல்கிறாங்க, இவன் தான் நமக்கு ஏதோ வழி காட்டுற மாதிரி. வை தம்பி, சூப்பு கீழே கொட்டுதுப்பா பாரு. இட் would seem that my journey has reached as impressive. I haven't been able to overcome the obstacles, unlock the gates. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இங்கே நிறையா அப்டிக்கல்ஸ்லாம் இருக்கோம். அதெல்லாம் போயிட்டு கேட்ஸ்லாம் அன்லாக் பண்ணால் தான் உள்ளே போக முடியுன்றான். அதாவது தம்பி எந்த வேலையும் பார்க்க மாட்டானா, நம்ம தான் கேட்லாம் அன்லாக் பண்ணுமா. அப்புறம் இவனோட சேர்ந்து உள்ளே போகணுமா. நம்ம அன்லாக் பண்ணி இவனை கூப்பிட்டு போகணும். ஆனால் இவன் வந்து அவனால் தான் நம்ம போகிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இது என்ன சொல்கிறான்னு கேட்போம். போயிட்டு அப்டிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் டக்குன்னு தடுத்துட்டு அந்த கேட்ஸ்லாம் திறண்டினா உள்ளே போயிடலான்றான். ஓகே கைஸ், அப்படின்னா நம்ம இப்போ போயிட்டு
கேட்டை ஏதோ கேட் திறக்கணுன்றான், அப்போ தான் உள்ளே போக முடியும். சரி, இங்கே வந்தால் 3 வழி போகுது, நம்ம எந்த சைடு போகலாம்? திரும்ப அதை தான் சொல்கிறான். இப்போ 3 வழி போகுது கிக்ஸ், நம்ம எந்த சைடு போகலாம்? ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை ரைட் லெஃப்ட் போகலாமா? எனக்கு தெரிஞ்சு ரைட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன வருது? கேட்டு போட்டிருக்கானுங்க. ஓ, இந்த கேட்டு அவன் சொன்னான் போல். சரி, அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டில் போய் கேட்டை திறந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ லெஃப்ட்டு போகலாமா இல்லை ரைட்டு போகலாமா? ஓகே, நம்ம இப்படியே ரைட்டே போயிடுவோம். சரியா, ரைட்டு வந்தாச்சு. யாரா இருக்கீங்க இங்கே? இங்கே யாரும் இல்லை போலையே. அட, இவ்வளோ பேர் இருக்கானுங்க. இப்போ இவங்க எல்லாரையும் போட்டு பொழக்கணுமா? சரி இருங்க, இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்கா, இதை இப்படி அடிச்சிங்கன்னா உடையும். சரி வாங்க போகலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்கானுங்க. இந்த கொடையை வச்சுட்டு ஒன்றும் பிடிக்க முடியலைங்க, அடிக்கவே மாட்டேங்குது இந்த கொடை வேறு. என்ன கடுப்பேற்றிட்டு இந்த கொடை பேசாமல் கட்டி மாற்றிடவா? இந்த பாருங்க அடிச்சிட்டாங்க. டேடி இருடா, இந்த கொடையில் அடித்தா அவனுக்கு எதுவும் சும்மா தட்டி விடுற மாதிரி இருக்குது போல். நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே போவோம். வெப்பனை மாட்டலாமான்னு இருக்கேன், என்ன பண்ணுறதில்ல. இது அம்பு வேறு விட்றானே வேறு. டே இருடா, அம்பு விட்டுறாதடா மேலே. எங்கள் இவெல்லாம் பாட்டு பையங்க, இவ்வளோ அடி வாங்குறான் ஆனால் சாக மாட்டுறானே. சாவுடா அடி. எப்பா எவ்வளோ நேரம்டா இவனாடி கேட்க. பேசாமல் நான் மாட்டிடலான் இருக்கேங்க வெப்பனை. கடுப்பேற்று இந்த கொடை பையன் வேறு, இவன் வேறு மறைஞ்சு போகிறான். இருடா இங்கடா மறைகிற பக்கம் வரான். இந்த சூன்யக்காரனை வேறு ரொம்ப கடுப்பேற்றுறாங்க, மறைஞ்சு போகிறான். எங்கிட்டு வருவான்னு வேறு தெரியல. ஐயே பிளாஸ்ட் வரான். மாட்டிக்கிட்டே நீ 2 லைஃபை குறைச்சி விட்டானுங்கடா. இவ்வளோதான் சாவுடா. எப்பா முடிஞ்சிச்சு. அங்கே வேறு ஒருத்தன் வரான். சீக்கிரம் செத்துரு அம்புட்றாதடா. டேய் எப்பா ஜஸ்ட்டு சாவுடா. மேலே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், டக்குன்னு போய் அவனை அடிச்சிடலாம். சாவு. ஐயோ அம்புடுறானே விட்ருவான் போலே. தப்பிச்சிரு தப்பிச்சிட்டோம். சீக்கிரம் செத்துட்டான். பின்னாடி வேறு இங்கே ஒருத்தன் இருக்கான், இப்போ இவன் அடிக்கணும். 2 லைஃபை குறைச்சிங்கடா. இருங்கடா, பொறுமையாக தான் அடிக்கணும் இவங்களை. ஏப்பா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ கேட் திறந்துச்சு. வாங்க, இங்கே பாட்டில் சீடு இருக்கா? சீடு காலி, முட்டையில் இருக்குது சீடை வேறு போய் தேடணும் கைஸ். இந்த பாட்டில்னால் சீடு வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் அது லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு புரியும் சொல்கிறேன்ல. பாட்டில்னால் கடைச்சிட்டுனா வச்சிட வேண்டியதான். ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே. டேய் என்னடா வந்துகிட்டே இருக்கீங்க? இத்தனை பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 லைஃப்பை குறைச்சிட்டானுங்க. திரும்ப 3 லைஃப்பை குறைச்சிட்டானுங்க. சரி பொறுமை. டேய் துரத்திலே வரானுங்க இவன் வேறு. இருங்கடா, ஏன் துரத்துறானுங்க? நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே இப்போ ஒரு பிளான் வந்துருக்கு, இதெல்லாம் ட்ரை பண்ணோம். அங்கேருந்து இங்கே அடிச்சிட்டாங்க. 2 லைஃப் தான் இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த வெடிகுண்டில் அடித்தேன்னா வெடிங்கே செத்துருவானுங்க. ஒருத்தன் காலி, 2 பேர் காலிங்க ஒரே வெடியில். இப்போ இங்கே இவனை கொண்டுடலாம் இந்த வெடிகுண்டு வச்சு. எப்பா முடிஞ்சிச்சுங்க. இப்போ 2 பேர் தான் இருக்கானுங்க. இதுதான் நீங்கள் சும்மா பரப்பானுங்க, ஈஸியாக கொண்டு வரலாம், கவலை இல்லை. வாங்கடா ஒளிஞ்சு வராங்களே. ஓகே தப்பிச்சாச்சு. இப்போ வேறு எங்கே வருவாங்க? சீராலாம் அதுதான் இவனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஒருத்தனை முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஐயோ மறைச்சிட்டானே. பின்னாடி வரான். செத்துறான். இங்கே இருக்கான். அடி மறைஞ்சிட்டான். கடிப்பத்துறானுங்க இவனுங்க. சீக்கிரம் அப்பா மறைஞ்சிட்டானா? இப்போ தான் சுத்தம். ஓகே 2 லைஃப் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்கு அப்படிங்க. ஓகே கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. இதான் மெயின் கேட்டுக்கு. அம்பூடாதடா. டேய்டா லைஃப் 2 தான்டா இருக்குது பார்த்துடா. நீ மட்டும் நான் அம்பூடுவேன்னு நினச்சியாடா? நானும் அம்பூடுவேன்டா. ஏன் அம்புட்டாண்டா? ஒரு லைஃப் தான்டா இருக்குது. நான் முன்னாடி வேறு ஒருத்தன் ஏதோ புகை விட்றானே. இருங்கடா. ஒரு லைஃப் தான்டா இருக்குது. எப்பா ஜஸ்ட்டுங்க தப்பசேன். இப்போ மட்டும் செத்துடக்கூடாது. ஒரு லைஃப்பில் வச்சுட்ருக்கேன். சீக்கிரம் சாவு. செத்து தொலைய மாட்டானுங்க இவன் வேறு. டேய் சாவுடா. அம்புடுறானுங்க. அம்புடாதீங்க. எப்பா அங்கே ஒரு வெடி கொண்டிருக்கு. எப்படியோ எல்லாரையும் கொலை பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இதுடா ஒரு லைஃப் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம். அம்பு வேறு காலியா? இப்போ கிட்ட தான் போய் அடிக்கணும் இவனை. ஓடு இதுக்கா இவனை அடிச்சுட்டு கிளம்ப வேண்டி தான். எப்பா செத்து தொலைஞ்சான்டா. ஓடி இந்த சைடு கேட்ட திறங்கடா. லிவரா?
இந்த லிவரிலே ஓகே லிவர் இழுத்தாச்சு. கேட் ஓப்பன் ஆகுதா? கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள கேட்டை திறக்கணும்னா சைடில் உள்ள 2 கேட்டை திறக்கணும். சைடில் உள்ள 2 கேட் திறக்கணும்னா ஃபஸ்ட்டு ரைட்டு சைடு போயிட்டோம். ரைட்டுக்கு திறந்தாச்சு. இப்போ லெஃப்ட்டு போக வேண்டியதாங்க. இங்கேயும் அதே நெருப்பு இருக்குது. ஸோ அம்பு வச்சு தான் நம்ம இந்த லெவலை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே முடிக்க வேண்டியதான். சீக்கிரம் இருங்க கைஸ். லைஃபே இல்லை நம்மள்கிட்ட. நம்ம போயிட்டு லைஃப் வேறு ஏற்றணும். ஏற்றிட்டு வருவோமா பின்னாடி போயிட்டு இல்லைங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சீடு வேறு இருக்குது. அந்த சீடு எடுக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான இடத்துக்குள்ளே போகணும். இந்த செடி வழியாக போனீங்கன்னா தான் இங்கே வர முடியும். ஒழிச்சு வச்சுருப்பானுங்க யாருக்கும் தெரியாமல். இப்படி வந்தீங்கன்னா ஒரு சீடை எடுத்துடலாங்க. அப்புறம் இந்த சீடை போட்டு லைஃப் அப்புறமா ஏற்றிக்கலாம். இப்போ வாங்க போவோம். அவன் பாருங்கள் இங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த பையன் சூப் மண்டை இங்கே வந்து நின்ட்டான். சரிங்க, இங்கே ஒரு பாட்டோம்ல போயிட்டு இந்த சீடை வச்சுட்டு லைஃப்பை ஏற்றிக்கலாம். சுத்தமாக லைஃபே இல்லைங்க. ஒன்று தான் இருக்குது. ஒன்றே இவ்வளோ நேரம் சர்வை பண்ணுறோமே, இதை வேறு உடைக்கணுமா? தண்ணி நின்றுப்போம். அப்புறம் நம்ம காலி ஏற போகிறோம். ஓகே வாங்க பாட்டில் வச்சிட வேண்டியதான். வச்சு முடிச்சாச்சு. லைஃபே இல்லைல்ல, அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். சீக்கிரம் லைஃபே எப்பா லைஃபு ஃபுல்லாகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்துட்டு லெஃப்ட்டு சைடுக்காக போயிட்டு அந்த டோரை வேறு திறக்கணுமா? ரைட்டு சைடுக்காக டோரை திறந்தாச்சு. இப்போ லெஃப்ட்டு சைடு போக வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே வேலை ஏறு படிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய இடம் தான் அடி போய்கிட்டே இருக்கு. இப்போ அந்த விச்சி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அதை வேறு போய் தேடணுமா என்ன? இங்கேயே இவ்வளோ பெருசாக இடம் இருக்குது. உள்ளே வேறு ஒரு மேன்ஷன் இருக்குது. இன்னும் மேன்ஷனுக்கே போகலங்க. நம்ம இப்போ தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேன்ஷன் கதவை திறக்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேன்ஷன் போனால் அது இவ்வளோ பெருசாக இருக்க போது தெரில. சரி ரொம்ப விடுவோம். மிஸ் ஆயிடுச்சேன். கரெக்டாக விட்றா. ஓகே கரெக்டாக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு விட்டாச்சு. யார் ராஜா? 2 அம்பு பசங்க வரானுங்களே. இருறா. ஓகே போட்டு கொண்டுடலாம் சீக்கிரம். சாவு. ஐயோ அம்பு எங்கேயோ அடிக்கிறானே. ஒருத்தங்காடி ஒருத்தன் தான் காண்டி. இந்த அம்பு பசங்க வேறு நெருப்பேற்றுறானுங்க ரொம்ப. சாப்பிடா முடிஞ்சிருச்சுங்க. சரி நெருப்பு இப்போ இங்கேருந்து இங்கே விடலாம். ஓகே கரெக்டாக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு விட்டால் கேட் ஓப்பன் ஆகிடும். ஓகே ஒரு கேட்டை எப்படியோ திறந்தாச்சு. இப்போ அதே மாதிரி அங்கே இங்கேன்னு சுற்றணும். நம்ம எப்படியோ இதை முடிச்சு விடுவோம். இப்போ அந்த சைடு நெருப்பு வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வெப்பன் ரொம்ப வெறுப்பேற்றி நம்மளை வேறு வெப்பனை மாட்டிப்போம். பழசே வச்சுக்கலாம். அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுல. இந்த கொடை பையனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே நெருப்பை பற்றி விடுவோம். என்னடா வரீங்க? இவங்க வேறு ஏன் நடுநல்ல வராங்கன்னு தெரில. சீக்கிரம் இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு பக்கமான வெப்பன்றனால சீக்கிரம் போடுறான். பார்த்தீங்களா 2 அடியில் சாவறானுங்க. ஃபஸ்ட்டு எத்தனை அடி எடுத்துச்சு. ஒழுங்கா இந்த வெப்பனே வச்சுக்கோங்க. அது வேணா சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெப்பன்லாம் வச்சு விளாடாதீங்க, கடுப்பாக இருக்குது. சரி ஓகே நெருப்பை பற்றி விடுவோம். அம்புடை திரும்ப வந்துட்டானுங்களா 3 பேர். சாவு ஒருத்தங்காலி. இன்னும் 2 பேர் தான். இன்னும் சீக்கிரம் அவன் வேற மறைஞ்சு போயிட்டானா. இப்போ இங்கே வரான் இந்த வரான் காலி. இன்னும் அந்த அம்பு பையன் தான் இருக்கான். இப்போ போய் அவனையே முடிச்சிடலாம். என்ன தம்பி ஓரா சொல்கிறீங்க? உன்னெல்லாம் அம்புலேயே போட்டுருவோம் பார்த்துக்க. அம்பு பையனே அம்புலேயே கொலை பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரே ஒரு அம்பு இருக்குது. அங்கே கரெக்டாக விடுவோம். ஓகே கரெக்டாக விட்டு கேட்டை திறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே காப்போணுமா? என்ன இங்கே இங்கிட்டே தான் இருக்கா வழி. இந்த சைடு எப்படி வருது? மேலே போய் தான் வரணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். ஓகே வாங்க ஏனியில் ஏறுவோம். இங்கே ஒரு பாட்டு இருக்கே, ஆனால் நம்மள்கிட்ட சீடு இல்லையே. இப்போ சீடை போய் தேடணுமா? சரி அதை பார்த்து பார்ப்போமா. கார்டன் ஆஃப் ஜாயா. இந்த இடம் பேர் கார்டன் ஆஃப் ஜாய் போல். சந்தோஷமாக வாடா இருக்குது. திரும்படம்லாம் இனிமையாக வந்துட்டுருக்கானுங்க. கார்டன் ஆஃப் ஜாயின்னு பேர் வச்சுருக்கானுங்க. அந்த வெடிகுண்டை வேறு வெடிக்கணும். சரி இந்த அம்பு வேறங்க வெடிடா. என்னடா இப்படி மிஸ் ஆகுது அம்பு வேறு காலி ஆயிடுச்சு. இப்போ கையில் தான் போய் வெடிக்கணும் போல், வேறு வழியே இல்லை. இங்கே ஒரு அம்பு இருக்குது, எடுத்துப்போம். இருக்கிறோண்டா டே. ஓகே இப்போ வந்துட்டு கரெக்டாக விட முடியுதான்னு பார்ப்போம். படாது போலே. சரி கையிலே வெடிப்போம். டக்குன்னு வெடித்து பின்னாடி ஓடிடலாம். ஐயா
லைஃப்பை குறைச்சிட்டானுங்க. இப்போ நம்ம அங்கேருந்து நெருப்பை இங்கே எடுத்துகிட்டு வரணுங்க. அப்போ தான் அடுத்த இது போக முடியும். கரெக்டாக அப்படியே சுவர் நெருப்பு இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அங்கே நெருப்பு எடுக்கணுமா? எவ்வளோ பெரிய வேலை அது. பின்னாடி எவனோ வரான். இவங்க 2 பேரா? இப்போ இவங்க 2 பேரை வேறு போட்டு தள்ளணும். இவனை முடிச்சிடலாம். செத்துருவான். சீக்கிரம். ஐயா மிஸ் ஆயிட்டானே. மறைஞ்சு போயிட்டான். வந்துட்டான் ரெடி. சரி ஒருத்தன் தான். சீக்கிரம். ஏப்பா இந்த கத்தி பாருங்க, அசால்ட்டாக சாகுறானுங்க எல்லாம். பேசாமல் இதே வச்சுருக்கணும் போல் ஸ்டார்டிங்லேயே. லைஃப் ஆச்சு சேவ் ஆகிருக்கும். ஏப்பா 2 கேட்டை திறந்தாச்சுங்க. எப்படியோ 2 கேட் திறக்கல. இனிமேல் தான் போய் திறக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகலாம். சீக்கிரம் போ. மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ளே போயிட வேண்டியதாங்க. எப்படியோ சீக்கிரமாக மேன்ஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு சீடு இருக்குது கைஸ். இதை போயிட்டு அங்கே மேலே வச்சிடலாம். மேலே ஒரு பாட்டோம்ல, சீடு கிடச்சா வச்சிட வேண்டியதான். சும்மா அப்படியே வச்சுட்டு இருக்கணும். சீடெல்லாம் வைக்கணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும் லாஸ்ட்டில். ஏன்னா ஏற்கனவே விளாண்டப்ப பட்டேங்க சீடை தேடி, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே பாட்டில் டக்குன்னு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். விழா பட்டில் வை. ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கேட்டை திறந்தோன்னா மெயின் கேட் ஓப்பன் ஆயிரும். மெயின் கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேன்ஷனுக்குள்ளே போயிடலாம். மேன்ஷனுக்குள்ளே தான் அந்த சூனை கிளவி இருக்கும். அந்த கிளவியை போட்டு பொழக்க வேண்டியதான். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா? பின்னாடி ஒரு செக்கிங்கை போட்டு வருவோம். இங்கே எதுவும் மிஸ் பண்ணல. சரி இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கேட்டை திறந்து விட வேண்டிதான். அந்த பாட் மண்டை வேறு கேட் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம எப்போ திறப்போன்னு இந்த தலை திறந்துடுறேன். கேட்டை திறந்தாச்சு. எப்படியோ 2 கேட் திறந்தாச்சு. இந்தோ அங்கே மெயின் கேட்டும் திறந்துருச்சு. பாட் மண்டை பாட்டேட் எப்படி இருக்கீங்க தலைவா? சீக்கிரம் வாப்பா, நமக்கு டைம் இல்லை அப்படின்றான். வா. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயன்ட்ட போயிட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்றான். என்னடா பேசணும் உனக்கு? அப்புறம் அவன் பாட்டிக்கு அவன் சோக கதை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. வேணா அப்படியே பச்சிக்கோங்க. ஏதோ நம்ம புலம்புறான் போல் பையன். கேடு ஓல்டு லேடி அந்த சோனி கிளவிலாம் பார்த்து நான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இந்த கார்டனுக்கு இவனை போட்டிருக்கு போல், ஒரு காவல்கார மாதிரி இந்த கார்டனுக்கு அந்த ஓல்டு கிளவி போட்டிருக்கு. அதான் அவனும் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறான், நீ வந்தது நல்லதாக இருக்கு, அந்த எப்படியாச்சும் அதை கொலை பண்ணிடுன்றான். அதான் அந்த சோல் எப்படியா எடுத்துக்கொன்றான். ஏன்னா ஒருவேளை ரொம்ப மோசமான கிளவியாக இருக்கும் போலையே அந்த சோனி கிளவி. இவனையே ரொம்ப போட்டு படுத்திருக்கு. ஓல்டு விச். அது இப்போ நம்ம தான் போய் அழித்து அதோட சோலை எடுக்க போகிறோம். அதை கொலை பண்ணுறதுக்கு தான் இவனும் சொல்கிறான் போல். அப்புறம் என்ன சொல்கிறான், கேர் என்னமோ சொல்கிறான் இவன் பாட்டுக்கு. சூப் வேணுமான்றான் நம்மள்கிட்ட. ஐயா வேணாமா? ஆமாம் ஒன்றும் தேவையில்லை, நீயே வச்சு குடிச்சிக்கோ. சரிங்க, அவன் மண்டையில் சூப் வச்சுருக்கானே, அவன் எப்படி குடிப்பான்? அவனுக்கு வாயே இல்லையே, மண்டையே சூப் டப்பாட்டாக இருக்குது. ஒருவேளை அவன் குடிச்சு அவன் வாய் தான் அதுவோ. அந்த சூப்பை மட்டும் எப்படின்னா குடிச்சிடவே கூடாது. ஒன்றும் தேவையில்லப்பா. அப்புறம் எதாவது சொல்கிறான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், மேன்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனான். அப்புறம் என்ன சொல்கிறான், ஏதோ சொல்லிட்டுருக்காங்க. நம்ம எல்லாம் கண்டுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி எந்த வழியும் இல்லை போல். இப்போ இங்கே போனால் மேன்ஷனுக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். இதை அடிச்சிங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒன்று உருண்டவர் தான். இதை அடிச்சிங்கன்னா போயிடும். அடிக்கலைன்னா உங்கள் மேலே பட்டு ஒரு லைஃப்பை குறைச்சிரும். இதோ அதை தான் சொல்கிறானுங்க பாருங்கள் டிப்ஸுன்னு. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி எதாவது ஃப்ளாஷ் வந்துச்சுன்னா அதை வச்சு அடித்தா போதும், அப்படியே ரிட்டன் போயிடும். சரி ஓகே. இங்கே வேறு 2 பேர் இருக்கானுங்க. நம்ம அந்த சைடு போகாமல் எங்கிட்டு போவோம். இங்கேயும் ஒருத்தர் இருக்கானா? சரி அந்த சைடே போவோம். அடி கட்டாடி அவங்க மேலே அடிச்சு விட வேண்டியதான். அப்பா ஒருத்தன் மேலே அடித்தேன், ஆனால் ஒன்றும் சாவலை. அம்பு வேறு விட்றாங்க. ஒருத்தன்கிட்டே வந்துட்டேன், அவனே சொல்லிட்டான். இன்னொருத்தன் தான் சாவடா டேய். அம்பு அந்த இது வேறு துரத்துது. இதில் போய் அடி வாங்கிட்டேங்க. சாவுடா. 3 லைஃப் எப்போவுமே குறைஞ்சிதுங்க கரெக்டாக. சரி இப்போ நம்ம ரைட்டுக்காக போகலாமா லெஃப்ட்டு போகலாமா? எல்லா சைடும் இனிமே தான் இருக்கானுங்க. எங்கே போனால் என்ன எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு இதை போய்ட்டு அடித்து உடச்சிடலாம். இதை அடித்தால் அங்கே போய் ஒரு அடி. இங்கே வேறு ஒரு பாட்மெண்ட்டாக இருக்கான், இவனை போய் அடிப்போம். சாவடா. அவனும் அடித்தான், நானும் அடித்தேன். 2 பேர் அடிச்சுட்டு சொல்கிறோம்.
2 லைஃப் தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். உட எல்லாத்தையும் போட்டு உடைக்க வேண்டியதாங்க. இங்கே வேறு இவ்வளோ பேர் இருக்கானுங்களே. துரத்துறான்டா. டேய் இருறா. ஒருத்தன் தான் வரான், பட்டு முடிச்சிடலாம். ஐயா ஒருத்தன் தான் வரான், பட்டு இத்தனை பேர் வராங்க. டேய் ஒரு லைஃப் தான் இருக்குது. ஐயோ ஒரு லைஃப் தான் இருக்குது. கிங்ஸ் போடுறா. சுற்றி வரானுங்களே. இப்போ நம்மளுக்கு ஓடுறதை தவிர வேறு வழி இல்லைங்க. எப்போ போட்டாச்சு. இங்கே ஒரே ஒருத்தன் தான். இவன்லேருந்து எப்படியாவது இவனையும் போட்டுடலாம். சாவடா அப்படியே 2 பேரை போட்டோம். ஒரு லைஃப் தான் இருக்குது. செத்துடுறா. மறைஞ்சு போகிறானே. எப்பா செத்து தொலைஞ்சான்டா. சரி வாங்க எல்லோரையும் போட்டு தள்ளியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வேறு பாட்டு இருக்குது, ஆனால் ஸ்பீடு இல்லை. என்ன பண்ணுறது? எங்கே வேறு ஒருத்தன் இருக்கானே அம்பு பையன். இவங்க கைஸ் இங்கே ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்குது. இதை வேறு இப்போ தான் பார்த்தேன். எப்படிக்கா குச்சிங்கன்னா கீழே வந்துடலாம். அப்படியே கீழே வந்து ரைட்டாக இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சோல் எனர்ஜி இருக்கும். மறக்காமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த லிவர் எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு திரும்ப போகிறதுக்கான வழி உருவாயிடும். சரி வாங்க கிளம்புவோம். ஐயா தண்ணியில் விழுந்துட்டேங்க. செத்துனோம். ஒரே ஒரு லைஃப் தான் இருந்துச்சு, அதையும் போய் நானே அசிங்கமாக செத்தேங்க தண்ணியில் விழுந்து. இவ்வளோ மோசமாக செத்தனே. இப்போ எங்கேருந்து வேறு ஸ்பான் ஆகும்னு தெரில. ஃபஸ்ட்டு கேட்லேருந்து தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ திரும்ப ஸ்ட்ரைட்டாக அப்படியே போக வேண்டியதாங்க. தொண்டை வேறு அடிக்குது ரொம்ப. ஸ்ட்ரைட்டாக போ. கேட்லாம் திறந்தாச்சு. போ. அந்த பாட் மண்டை வேறு எங்கேயே நிற்கிறான். என்ன பண்ணுறான்னு தெரில. இப்போ வேறு அவங்க வேறு ரீஸ்பான் ஆகிருப்பானுங்க. நம்ம செட்டோன்னா அவங்களும் ரீஸ்பான் ஆகிடுவானுங்க. இந்த ரீஸ்பான் ஆகிட்டானுங்க. சரி அடிச்சுப்போம். இவங்களை அடித்தோன்னா நமக்கு வந்து இது கிடைக்கும், சோல் எனர்ஜி கிடைக்கும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோ ஓகே. எல்லோரையும் போட்டு தள்ளியாச்சு. இதே ஒன்று சும்மா தருவோம். ஓகே வாங்க போகலாம். இப்போ பாட்டில் சீடு தான் நமக்கு கிடைக்கல. அது வேறு போய் தேடணும். இவன் வேறு துரத்துறானே. அவ்வளோ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம்? இது என்னது யூராவிச்சோட மேன்ஷனுக்கான இந்த சைடு போகணுன்றானுங்க. எல்லா இடத்துலையும் ஒரு போர்டு போட்டு வச்சுக்கிறானுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வேறு ஒரு 4 பேர் இருப்பானுங்க. இவங்களை போட்டு தந்தா தான் அந்த சைடு போகணும். அடி எல்லோரும் அடி. துரத்திட்டே வரானுங்க. இங்கே வேறு ஒருத்தங்காலி அம்பு. அங்கேருந்து அம்பு விட்டானுங்க கரெக்டாக நம்ம மேலேயே. எப்படி தான் கரெக்டாக அம்பு விட்றானுங்க. துரத்துறானுங்களே. டேய் இடிங்களா. ஒருத்தங்காலி இன்னும் 2 பேர் இருப்பானுங்க. ஈஸியாக போட்டுடலாம். மறைச்சிட்டான். சீக்கிரம் அந்த அம்பு பையன் வேறு அம்புறான். எப்போ தப்புதான்டா. அம்புக்கே அம்புட வேண்டியதான் நம்மளே. ஓகே கைஸ் எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்கா போகலாம். இங்கிட்டு போனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு வெளியே போகுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணுமா எந்த சைடு போகணும்? சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம். பாட் மண்டை இங்கே இருக்கான்ல. நண்பா வந்துட்டியா அப்படின்றான். அப்புறம் வாங்க உள்ளே போகலான்ட்டு அவன் தம்பி வண்டி நமக்காக கேட்லாம் திறந்து விடுவான். இந்த சைடு தான் நம்ம போகணும். அவரே ஓகே நம்மளை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போக போகிறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா கேட்டை திறடா. ஏன்டா பேசிகிட்டே இருக்கிற? ரொம்ப நேரம் பேசுகிறானே இவன் வேறு. அட்வென்ச்சராக உள்ளே போனால் ஒரு பெரிய அட்வென்ச்சர் இருக்கும் போலேயே. ஒன்றா நம்ம அதை முடிக்கலான்றான். ஒன்றா முடிக்கலாம். கை விட்டுற மாட்டியே. வா டூகெட்டர்ன்றான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. என்னடா பாட்மண்டை இங்கே பார்த்து நிற்கிறான். அவன்கிட்ட போய் பேசணுமா என்ன? சரி பேசுவோம். என்னது பார்த்தீங்களாங்க இப்போவே கழட்டி விட்றான். டூகெதர்னா இதுக்கப்புறம் நீ உன் வழியில் போப்பான். நான் கேட்டை பாதுகாத்துட்டு இங்கே நிற்கிறேன்றான். ஏன்டா இப்படி பயந்து நடுங்குறீங்க? சரிங்க அந்த சூனிய கிழவியை நம்ம தான் கொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டில் போகலாம். ஓகேவா கிங்ஸ்? அடுத்த பாட்டில் மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு சூனிய கிழவியை போட்டு பொழக்க தான் போகிறோம். அப்புறம் எல்லாம் மறக்காமல் ஃபாலோலாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க கைஸ். ஓகே பை கிங்ஸ்.